வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய தடுமாற்றம் ஏற்படுது. எவ்வளவோ பிரச்சனைகளோட துன்பங்களை தினமும் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழுறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அது என்னோட தலையெழுத்து, கர்மா, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை போக்கிக்கிறதுக்கு நாம் யாரை தேடி போகிறோன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல ஞானத்தில் சிறந்தவங்க, இந்த முக்காலத்தை உணர்ந்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம பாவத்தெல்லாம் போக்கிக்கலாமா, அவங்க சொல்கிற பரிகாரத்தெல்லாம் நாம் செய்து நம்ம தூய்மையை அடைஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு இன்னொருத்தரை நம்ம தேடி போகிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஞானம் நம்ம கையிலேயே இருக்குது. ஸோ அந்த ஞானத்தை நான் எப்படி என் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணுன்றதை தான் சுவாமிஜி அவங்க குறிப்பு கொடுக்குறாங்க. வாழ்க வளமுடன். இல்லாத ஒரு செயல் கூட போகிறதே இல்லை. ஏனென்றால் நம்ம ஜீவகாந்த சக்தியில் இறையாற்றல் ஒன்று, அதிலிருந்து விண்ணிலிருந்து தோன்றிய அலை ஒன்று. இறையாற்றல் இருக்கு ஆற்றலுடையது, அதிலிருந்து அலையாற்றல் இருக்கிறத விரித்து காட்டக்கூடியது. இந்த இரண்டு சேர்ந்து கருமையத்தில் இருப்பதனால எந்த செயல் புலன்கள் மூலமாக செய்தாலும் அந்த அலை அங்கே போய் பதிவாகும். மீண்டும் அதே சுழல் வரும்போது, அலைச்சுழல் வரும்போது மூளையினுடைய ஆற்றல் அதை எடுத்து விரித்து காட்டுகிறது. அதுதான் எண்ணங்கள், செயலாகும். ஆகையினால எந்த செயலாக இருந்தாலும் பதிவாகும், அதுக்கு மீண்டும் மீண்டும் எழுந்து செயலாகும். இதை நாம் மாற்ற முடியாது, அது இறைநிலையினுடைய செயல். ஆனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னா, மீண்டும் அத்தகைய கேடு என்றது செய்யாதிருக்க கற்றுக்கொள்ளணும், செய்யாதிருக்க பழகிக்கொள்ளணும். அப்போ செய்யாதிருக்க பழகிட்ட பிறகு தானாகவே செய்து பதிவானது தானாகவே வர வர குறைந்து கொண்டே போகும். அதற்குரிய முறையில் இப்போ பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு ஒழித்தல் என்பது நீங்கள் இறைநிலை தவமாற்றி இறைவன் தான் என்ன அறிவாக இருக்கிறான், அவன்தான் நானாக இருக்கிறான் என்ற எண்ணம் வந்த பிறகு நான் என்ற இந்த மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வரலன்னா அதோடு போச்சு, தூய்மையாக ஆக முடியும். அதுவரையில் மன தூய்மையும் வினை தூய்மையும் முழுமையாக வராது. அந்த மாதிரி அடியோடு ஒழித்தல்னா இறைவனாக மாறிடணும். மனிதன் இறைவனாக தான் இருக்கிறான், அதை உள்ளே போட்டு வச்சுக்கிறான். இப்போ இறைவனில் இவன் இருந்த போதிலும் கூட இவனை முன்ன வச்சு இறைவன் மறைச்சிட்டு இருக்கான். அந்த நிலையை மாற்றி இறைவன் தான் எல்லாமாக இருக்கு. இப்போ கையை அசைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கையை தூக்குறேன். நான் என்பது எது? ஆன்மா. ஆன்மாவுக்கு என்ன சக்தி இருக்குது தூக்குறதுக்கு? ஆன்மாவே இறையாற்றலில் இருந்து வந்த ஒரு இயக்கம். இந்த கையை தூக்குறான்னு சொன்னால் இறையாற்றல் தான், ஒரே சக்தி தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அந்த சக்தி தான் எங்கும் நிறைந்த பேராற்றல் இறைநிலை. அப்போது அதை தூக்கிறது என்ற போது இறையாற்றல் தான் மேலே போகுது, கீழே வருது. அதை அறிவாக இருந்து நடத்தி கொண்டிருப்பதும் இறையாற்றல் தான். இந்த எண்ணம் மறவாத இருந்தால் நாம் எந்த செயல் செய்தாலும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் அளவோடு முறையோடு செயலாற்ற பழகிக்கொண்டோமானா இந்த பழக்கமே பதிவாகிட்டு தான் சரி. அதன் பிறகு அது வழியே தான் எல்லா செயல்களும் ஓடும். இப்போது இது பொதுவாக சுலபமாக ஒரு முறை பழிச்செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கும் செய்த செயல்களெல்லாம் கூட மாறி போவதற்கும் நாம் ஒரு பயிற்சி செய்யலாம். அந்த பயிற்சி என்ன தெரியுமா? முக்கால ஞானம்.
அடே எப்போ அது யார், நான் பெரிய மகான்களுக்கு இல்லையே வரும் முக்கால ஞானம், நமக்கு வருமா அன்னிட்டு நினைக்க வேண்டியதே இல்லை. முதலாவது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்பவும் முக்கால ஞானியாக தான் இருக்கீங்க. ஆனால் மறந்து போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. மறந்து போகிறதுன்ற போது ரெண்டு தவறு வருது. ஒன்று தடுக்கி விழுதல், இன்னொன்று தடம் மாறுதல். தடுமாற்றம் தடம் மாற்றம்னு ரெண்டு இருக்குது பாருங்க. தடுமாற்றம்னா இது நான் இப்படி தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் தவறி உடனே தவறே செய்கிறீங்க, அது தடுமாற்றம். தடமாற்றம் எங்கே போகணும்னு தெரியாதையே ஏதோ நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், அது தடமாற்றம். இந்த இரண்டுலேருந்து மாறுறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒவ்வொருவருக்கும் எந்த செயல் எடுத்தாலும் சரி, சாப்பிட போகிறீங்க அல்லது வேலை செய்ய போகிறீங்க, இன்னொருத்தரோட பேச போகிறீங்க, எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு முன்னே அதை பற்றி அனுபவம் இருக்குது இல்லை நமக்கு. அந்த அனுபவத்தை மறவாத இருப்பது, அந்த அனுபவத்துக்கு மரியாதை மதிப்பை கொடுத்து இனி நான் அந்த அனுபவத்தை ஒட்டியே நான் வாழ்வேன் எண்ணிக்கொண்டிருப்பது, அதாவது முற்கால அனுபவம். அதற்கு பிறகு தற்கால சூழ்நிலை, இந்த காலத்தில் எப்படி சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையில் இந்த செயல் செய்தோம்னா என்ன விளையும், அதுவும் நமக்கு அனுபவம் இருக்குது இல்லையா. அதை வச்சு இந்த சமயத்திலிருந்து நான் எந்த விதமாக காரியத்தை செய்யணும், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இப்படியே வந்தால் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றதை தெரிந்து கொண்டு அதை நினைவோடு வைத்து கொண்டு இருப்பது தான் முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த மூன்றையும் சேர்த்து இணைந்து நோக்கி எந்த செயலையும் செய்ய வல்லவனாக மாற்றிக்கொண்டோமானா அது பேர் தான் திரிகால ஞானம். இதற்கு ஒரு கிலோ உதிராட்சி வேண்டியதில்லை, காவி வேண்டியதில்லை, இன்னும் எந்த வேஷமும் வேண்டியதில்லை. மனதால் உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு தெளிவோட நாம் பல காரியங்கள் நமக்கு தெரியுது, அலட்சியத்தினால திருப்பி அதே தவறு செய்துட்டு வரோம். அறியாமையினால சிலர் தவறு செய்கிறது என்றது குழந்தைகளை போல விளைவு அறியாதையே இருக்கிறது, அதனால் சில தவறுகள் செய்கிறோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் சில தவறுகள் செய்கிறோம். இது மூன்றிலும் கடக்க வேண்டுமானால் பழைய கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இது மூன்றையுமே எந்த செயல்லையும் இந்த மூன்றையும் நினைந்து விரிந்த நிலையில் இப்போ எப்படி செய்யலாம் என்ற தானாகவே இறையாற்றலுடைய அருளாற்றல் அப்படியே செயல்படும் என்று கூறி அதன் மூலமாக தவறு செய்யாமலும் இருக்கலாம், செய்த தவறுகளையும் கழித்து, எந்த தவறு செய்திருந்தாலும் நீங்கள் மீண்டும் செய்யாமல் இருக்கிறது என்ற போது தானாகவே அது நாளாவட்டத்தில் குறைந்து விடும், தேய்ந்து விடும் என்று கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து இந்த வேளையில் இப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அது சக்தி சித்தின்னுட்டு ஏதோ ரெண்டு போட்டிருக்காங்க. வைணவ சமுதாயத்தில் வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.